வணக்கம், வெல்கம் டு மீல் த தமிழ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பக்ரீத் ஸ்பெஷல் மட்டன் தம் பிரியாணி. இந்த மட்டன் பிரியாணி எங்கள் வீட்டில் எப்படி சுவையாக பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் 1/2 கிலோ எடுத்துருக்கோம். இந்த மட்டனை நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு அதை வந்து ஒரு குக்கரில் போட்டு அதோட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறம் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாத்தூள் 1 டீஸ்பூன், இதோட ஒரு 2லேருந்து 3 பல் பூண்டு, ஃப்ரெஷ் பூண்டை நல்லா க்ரஷ் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம சேர்க்குறோம். உள்ளே போட்டு இதில் கொஞ்சம் வாட்ரு ஊற்றி அதை நல்லா வந்து ஒரு 7லேருந்து 10 விசில் விட்டுருங்க. ஏன்னா இந்த மட்டன் வந்து நல்லா வேகணும். கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்ததுன்னா அதுக்கு இந்த மாதிரி விசில் அதிகமாக விட்டுக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டிருக்கோம். இது வெந்ததுக்கப்புறம் ஈஸியாக கட் பண்ணிடலாம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வெந்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்குவோம். உங்களுக்கு வந்து சின்ன பீஸாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சின்ன பீஸாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து 5லேருந்து 6 விசில் விட்டாவே போதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பெரிய தக்காளி, 1/2 வெங்காயம் கட் பண்ணது, அப்புறம் 10லேருந்து 12 பூண்டு அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இஞ்சி 2 இன்ச்சு, பச்சை மிளகாய் 2, புதினா கொஞ்சம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான ஹீட்டில் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், அதோட ஒரு ஜாவித்திரி, அதோட கொஞ்சம் பட்டை, அதோட ஒரு அன்னாசிப்பூ, அதோட 5 கிராம்பு, அதோட கொஞ்சம் கல்பாசி, 4 ஏலக்காய். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மீடியமான ஹீட்டில் ஃப்ரை பண்ணி இதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக பவுட்ரு பண்ணி எடுக்கும்போது இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக உங்களுக்கு வரும். இது இப்போ ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம குக்கரில் வச்ச இந்த மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சுங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் பெரிய பீஸாக போட்டிருந்தோம். அதை இப்போ வெந்ததுக்கப்புறம் இது மாதிரி நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி திருப்பி அந்த குக்கர்லேயே போட்டு வச்சிடலாம். இந்த மட்டன் பிரியாணிக்கு தேவையான 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இந்த அரிசியை வேக வைக்கிறதுக்கு நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு அகலமான பிரியாணி பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதை மீடியம் ஹீட்டில் வச்சு அதில் பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் பட்டர். இந்த பட்டர் வந்து நல்லா உருகுனதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி கொஞ்சம், 2 பெரிய ஏலக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, 2 பிரிஞ்சி இலை, அப்புறம் 1/2 வெங்காயம் இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம போட்ட இந்த வெங்காயம் எல்லாம் பார்த்திங்கன்னா வதங்கி வந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு உங்களுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் இந்த பிரியாணி நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாக வரும். பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா மீடியமான ஹீட்டில் வச்சு
அடி பிடிக்காமல் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட பார்த்திங்கன்னா நம்ம 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். அதோட தனியாத்தூள் 2 டீஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு வதக்கிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மசாலா நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்குங்க. பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் மேலே வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நம்ம ஏற்கனவே வேக வச்ச மட்டனை இப்போ ஆட் பண்ணிடலாம். அந்த தண்ணியும் இதோட ஆட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சுருந்த மசாலா பொடியே இதோட சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து நீங்கள் மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. அப்போ தான் நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா அந்த மட்டனில் இறங்கி உங்களுக்கு நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதே நேரத்தில் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் இங்கே நம்ம பாஸ்மதி ரைஸ்க்கு அரிசிக்கு தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதை போட்டு நம்ம ரொம்ப ஜென்டிலாக கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் வந்து கொஞ்சம் உப்பு தேவைக்கேற்ப போட்டு அதோட குங்குமப்பூ கொஞ்சம் போட்டு இதை அப்படியே கொஞ்சம் ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக விடலாம். இது நீங்கள் வேக விடுறது பார்த்திங்கன்னா ஒரு 75% உங்களுக்கு ரைஸ் வெந்தால் போதும். அதுக்கு மேலே வேக தேவையில்லைங்க. இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட பிரிஞ்சி இலை கொஞ்சம் ஏதாவது மசாலா போடுறதுனா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் 75% இந்த பாஸ்மதி ரைஸ் வந்துருச்சு. இப்போ வந்து இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ரைஸை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கறி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து 2 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ அது பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய்லாம் மேலே வந்து மசாலாலாம் அந்த கறியில் நல்லா இறங்கி நல்லா வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு வந்து தண்ணி அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம கிரேவி அரிசி ரெண்டையும் 1 by 1 நம்ம வந்து ஒரு பெட்டு மாதிரி அரேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு கிரேவியை ஒரு பவுலில் முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மட்டன் பிரியாணிக்கு நம்ம வந்து இப்போ ஃப்ரைட் ஆனியன் தயார் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூடான பேனில் கொஞ்சோண்டு பட்டர் போட்டு அதில் ஒரு அரை வெங்காயம் இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா அப்படியே சாட்டே பண்ணுங்கள். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஆனியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நல்லா வரும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வந்து நம்ம அந்த கிரேவியை கொஞ்சம் போட்டுக்கலாம் அந்த பாத்திரத்தில். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் பாருங்கள், இதை வந்து நெக்ஸ்ட்டு போட்டாச்சு. அதுக்கு மேலே திருப்பி நம்ம அந்த மட்டன் கிரேவியை கொஞ்சம் போடுறோம். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம அரிசி போடுவோம். இதே மாதிரி மாறி மாறி ஃபுல்லாக வந்து இருக்க வரைக்கும் எல்லாம் நிரப்பிடலாம். இதில் நீங்கள் வந்து இந்த பாஸ்மதி ரைஸை போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதை ரொம்ப போட்டு கிண்டாதீங்க. இது பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப உடஞ்சிரும்.
அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த பிரியாணி வெந்ததுக்கப்புறம் நல்லா உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ஆல்மோஸ்ட் போட்டு முடிச்சாச்சுங்க. இது எல்லாம் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம கொத்தமல்லி இலை, அப்புறம் புதினா இதெல்லாம் வந்து தூவி விட்டுறலாம். இதோட ஃப்ரைட் ஆனியன் அதையும் நம்ம வந்து மேலே தூவி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்துக்கு மேலே நல்லா லிட்டை போட்டு அதுக்கு மேலே இது மாதிரி ஒரு நல்ல வெயிட்டை வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஹீட்டில் 5 மினிட்ஸ் விடுங்க. அதுக்கப்புறம் 5 to 7 மினிட்ஸ் லோ ஹீட் அது மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நமக்கு அருமையான மட்டன் பிரியாணி ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அருமையான பக்ரீத் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக வந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாக ரைஸ்லாம் குழையாமல் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.